ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1163 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு விஷ்ணு அவதாரமும் சிவ அவதாரமும், சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள். இதன் 3ஆம் பகுதி. ஒரு பரமாத்மாதான் சிவன் விஷ்ணு என்று 2 ரூபத்தில். 2 பேருக்கும் தாங்கள் பரமாத்மா என்று தெரியும். அதோடு ஈஸ்வரனுக்கு தானே விஷ்ணு என்றும் விஷ்ணுவுக்கு தானே ஈஸ்வரன் என்றும் தெரியும். கீதையில் அப்படித்தான் யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனுக்குரியதான யோகத்தை தாம் காட்டுவதாக சொல்லி சம்ஹார கிருத்தியத்தை காட்டினார். ஆனால் லோக விவகாரம் என்பதை பல தேவதைகள் அவரவருக்கு என்று ஒரு பொறுப்புடன் நடத்துவது போலவே விளையாட வேண்டும். ராஜாங்க அதிகாரிகள் இன்னார் இன்ன இலாக்கா என்று காரியம் செய்வது போல தேவதைகளுக்கு ஒழுங்காக வகுத்து கொடுத்து விளையாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் ஏக பரமாத்மா பல ரூபம் போட்டுக்கொண்டதற்கு காரணம். இதில் மகாவிஷ்ணு ஈஸ்வரன் என்று 2 ரூபம் எடுத்துக்கொண்டு ஒன்றில் சக்கரவர்த்தியாயிருந்து லோக நிர்வாகம் செய்வது, இன்னொன்றிலே யோகியாயிருந்து லோகத்திலிருந்து ஜீவர்களை விடுவிப்பது என்று விளையாட்டு பண்ணுகிறார். இது நிரந்தர விடுதலை. முன்னேயே சொன்னது போல விடுவிப்பதில் 2 தினுசு. நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று, அது ஞானத்தினாலேயே நடப்பது. அதை செய்வதற்காக ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தி யோகியாக இருக்கிறார். இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது. சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தற்காலிகமாக ஓய்வு தருவது. அதுதான் பிரளயம். பிரளயம் என்ற வார்த்தையை கேட்டாலே பயங்கரமாக இருந்தாலும் அதற்கு நிஜ அர்த்தம் நன்றாக பரமாத்மாவின் அமைதியில் லயித்து போவது என்பதுதான். பிரலயம். பிர என்றால் நன்றாக, லயம் என்றால் லயிப்பது. சம்ஹாரம் என்ற கோர கிருத்தியமாக தெரிவதற்கும் அர்த்தம் சிருஷ்டியில் வெளிவந்ததை ஆதியில் இருந்த அமைதி நிலைக்கே பழையபடி இழுத்து சேர்த்து வைப்பது என்பதுதான். ஆனால் இது நிரந்தரமான முக்தி இல்லை. முக்தியில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா மறுபடி பிரிக்க முடியாமல் ஒன்றாக போய்விடும். லயிப்பது என்றாலோ லயம் கலைந்த பிறகு அடுத்த சிருஷ்டியில் சம்சாரத்துக்கு வரவேண்டியதுதான் என்று அர்த்தம். ஆனாலும் அத்தனை காலமாவது லாயக்கே இல்லாத ஜீவனுக்கும் ஈஸ்வரன் ருத்ரனாக இருந்து வாழ்க்கையின் ஓயாத சஞ்சலங்களிலிருந்து ஓய்வு தருகிறான். சித்த சுத்தியோடு கர்மாக்களை கழித்து கொண்டு ஞான மார்க்கத்திலே செல்பவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்திலே குருவாக வந்து பரமசாந்தனாகவும் பரமஹிதனாகவும் சம்சார விடுதலை தரும்போதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வெகுமதியாக நிரந்தர முக்தியாகவே தருகிறான். தகுதி இல்லாதவர்களுக்கும் தற்காலிக முக்தி தரும் பொழுது அப்படி சாந்தமாக ஹிதமாக பண்ணலாமா? அப்போது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம் என்று ஜனங்களுக்கு குளிர் விட்டு போய்விடும் அல்லவா? அதனால்தான் சாந்தஸ்வரூபியாக போய் பிரளயத்தை உண்டு பண்ணாமல் ருத்ரனாக பயங்கர ஊழித்தாண்டவம் செய்து காரியத்தை முடிக்கிறான். பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி ஆனாலும் பெரிய சாந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறான். இது இருக்கட்டும், இவர் இருவருக்கு இன்ன காரியம் என்று தேவதைகளுக்கிடையே பரமாத்மா வைத்திருக்கிறான் என்று சொன்னேன். ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் தலையிட்டால் ஒழுங்கு போய்விடும். ஆனாலும் எல்லா தேவதைகளும் முடிவில் ஒன்றுதான் என்ற அபேத பாவமும் உலகத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னது ஒன்னுது என்று தெய்வ பேதம் செய்து கட்சி கட்டி கொண்டு ஒரே சண்டையாகத்தான் ஜனங்கள் நிற்பார்கள். அதனால் பரமாத்மாவின் ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறதென்றால், ஈஸ்வரனான சிவன், விஷ்ணு, அம்பாள் போன்ற முக்கிய தேவதைகள் தங்களுக்குள் அபேதத்தை காட்டுவதாக எந்த பொறுப்பையும் ஏற்று எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்தலாம் என்று இருக்கிறது. சின்ன தேவதைகள் இப்படி செய்ய முடியாது. முக்கிய தேவதைகளும் ஓரொரு சமயத்திலே ஓரளவுக்குத்தான் இலாக்கங்களை மாற்றிக்கொண்டு பண்ணுவது, ஒரேடியாக மாற்றிக்கொள்வது இல்லை. கிருஷ்ணருக்கு முற்பட்ட அவதாரங்களில் சட்டென்று கொஞ்ச நாழிகைக்கு மட்டும் ஒரு ஆவிர்பாவம் பண்ணியோ
அல்லது சில வருஷமோ பல வருஷமோ பூலோகத்தில் மனுஷன் மாதிரி வாசம் பண்ணியோ தப்பு கூட்டங்களை அழித்து வேத தர்மத்தை விளங்கும்படி செய்வது என்று இருந்தது. அதாவது ஒரு ராஜா சத்ருக்களை வதம் பண்ணி தர்ம மார்க்கத்தில் ராஜ்யபாரம் செய்வது போல அவை இருந்தன. இதனால் லோக பரிபாலனத்தில் ராஜாவாக உள்ள மகாவிஷ்ணுவே அவதாரங்கள் எடுத்து க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தம் செய்வது, பரிபாலிப்பது என்று பண்ணினார். யுத்தத்தில் ஈஸ்வரனின் சம்ஹார அம்சத்தை எடுத்துக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்திலே நாம் பார்த்தபடி ஈஸ்வர சுபாவத்தை சம்ஹார விஷயத்தில் வெளிப்படையாகவே சொல்லி எடுத்துக்கொண்டார். அதோடு ஈஸ்வரனின் இன்னொரு காரியமான ஞானோபதேசத்தையும் அந்த அவதாரத்தின் கடைசி பாகத்திலே செய்தார். அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் பின்குறிப்பு உலகில் பிரசித்தமாயுள்ள தசாவதாரங்களை கருத்தில் கொண்டு ஸ்ரீசரணர் கூறுகிறார், 24 அவதாரங்களை அல்ல. அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் ஞானோபதேசம் இல்லை. அதை செய்ய அக்காலங்களில் இருந்த ஞானிகளும் மகான்களுமே போதுமாக இருந்தது. இவர்கள் கூட தாங்களே ஜனங்களை தேடி போய் மல்லு கொடுத்து உபதேசிக்க அதிக தேவையில்லை. அவதாரத்தினால் துஷ்ட சம்ஹாரம் ஆன பிற்பாடு ஜனங்கள் தாங்களாகவே பழையபடி தர்ம வழிகளில் போவதாகவும் மகான்களை தாங்களே அதிகமாக தேடிப்போய் உபதேசம் வாங்கிக் கொள்வதாகவும் இருந்து வந்தது. கிருஷ்ணாவதார காலத்திலே அசுரர்கள் மனுஷரூபமான அரசர்களுக்குள் நன்றாக குடிகொண்ட பொழுது பொது ஜனங்களின் அறிவிலும் கொஞ்சம் புகுந்தனர். கலி மாதிரி ஒரேடியாக இல்லை, கொஞ்சம்தான். ஆனாலும் கொஞ்சமாவது இப்படி ஏற்படத்தான் செய்தது. அதனால்தான் அர்ஜுனன் மாதிரியான ஒரு உத்தம புருஷன் கூட முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே தர்ம அதர்ம விவேகம் கலகலத்து போய் ஸ்வதர்மத்தை மறந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தனக்கு சாதகமான தப்பான கொள்கைகளுக்கு உயர்ந்த பிலாசபி மாதிரி ஒரு ரூபம் கொடுத்து சொன்னது. இதனாலேயே அவதாரமாக வந்தவர் ஞானோபதேசமும் பண்ண வேண்டி வந்தது. ஆனாலும் பரிபாலனத்தை கடமையாக கொண்ட ஒரு சக்கரவர்த்தி அதன் பொருட்டே துஷ்ட சிக்ஷனம் பண்ண வேண்டும் என்றிருப்பதால் மகாவிஷ்ணுவான சக்கரவர்த்தி ஈஸ்வரனின் சம்ஹார கிருத்தியத்தை மேற்கொள்வது போல ஞானோபதேசத்தையும் மேற்கொள்வதற்கு நியாயம் சொல்ல முடியாது. சக்கரவர்த்திக்கு ஞானோபதேச பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, அடியோடு கொடுக்கவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது. ஜனங்களை வினயமுள்ளவர்களாக, அதாவது பண்பாளர்கள் என்னும்படியாக ஆக்க வேண்டியதும் ராஜாவின் ஒரு கடமைதான். ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பதான ரக்ஷணம், அவர்களுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு வசதி செய்து கொடுப்பதான பரணம் என்ற இரண்டிற்கும் முந்தியே ராஜாவின் முதல் கடமையாக அவர்களுக்கு வினய ஆதானம் செய்ய வேண்டும், அதாவது அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்ட வேண்டும் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார். பின்குறிப்பு ரகுவம்சம் காவியத்தில். இதில் ஞானோபதேசமும் கொஞ்சம் வந்துவிடும் தான். ஆனாலும் கூட ராஜாவே இந்த வினயாதானத்தை, அதிலும் குறிப்பாக ஞானோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று இல்லை. சத்துக்களை, நல்ல ஆச்சாரியர்களை, ரிஷிகளை, ஞானிகளை ராஜாவானவன் நன்றாக ஆதரித்து பகுமானித்து வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமே ஜனங்களில் ஆத்மஸ்ரேயசுக்கான விஷயங்களை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.